ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான ஜோதிட ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மீன ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் சொல்கிறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. 2026 கரெக்டாக ஜூலை மாதம் இப்போ நடந்துகிட்ருக்கு. இந்த ஜூலை மாதத்தில் 24ஆம் தேதிக்கு பிறகு பெரிய ஏமாற்றங்கள் நடக்க போகுது. அந்த ஏமாற்றங்களுக்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் தான். கிரகங்களில் ராஜாவாக கருதப்படக்கூடிய சூரியன் சமீபத்தில் ஜூலை 17ஆம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டார். கடகத்துக்கு வந்த இந்த ஒரு அதிர்ச்சி மாற்றம் ஆடி மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ் மாதத்தில் 4வது மாதம். இந்த மாதம் மற்ற மாதங்களை விட அதிக சிறப்புடையது என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் இன்னும் இருக்குது. அதுவும் கிரகங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய மாற்றங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம். அதோடு நீங்கள் நினைக்கிற மாதிரி மற்ற மாதங்கள் போல் இல்லாமல் இது ஒரு சாதாரண மாதம் கிடையாது. இது இருக்கிறதுலே ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த மாதம் என்று சொல்லலாம். இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்களும் நிறைய அதிசயமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட நாட்களும் இருக்குது. அதனால் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக குறிப்பிடப்படுது. இந்த சிறப்பான மாதத்தில் உங்களோட ராசிக்கு அந்த சிறப்பு நாட்களில் தெரிஞ்சு அதற்கேற்ப நீங்கள் சில விஷயங்கள் பரிகாரமாக செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த 6 மாதத்துக்கு பிரகாசமாக இருக்கும். ஸோ அடுத்த 6 மாதத்துக்கு பிரகாசமாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய அந்த முக்கிய விஷயங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அந்த முக்கிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் பார்ப்பீங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு தாள்கள். கண்டிப்பாக மீன ராசிக்காரங்க இது உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்காகவே தெரிஞ்சுக்க வேண்டும். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது அதை நம்ம எப்படி சமாளிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மீன ராசிக்காரங்க வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க. ஸோ ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சிறப்புகளோடு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களையும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதமே உலகம் முழுவதும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லேயும் விழா சும்மா சூப்பராக சிறப்பாக நடைபெறும். அதுதான் ஃபஸ்ட்டு விசேஷமே. தமிழ் நாட்காட்டின்படி 4வது மாதமான ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிறந்துருச்சு. ஆகஸ்ட் 16 வரைக்குமே ஆடிதான். ஆன்மீகத்தில் சக்தி வழிபாட்டிற்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் மிகவும் உகந்ததாக குறிப்பிடப்படுவது இந்த நாட்கள் தான். இந்த ஆடியில் வரக்கூடிய நாட்கள் இது தாட்சாணிய புண்ணிய காலத்தின் தொடக்கமாகவும் கருதப்படுது. அதுவும் இந்த ஆடி மாதத்தில் உலகம் முழுவதும் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லேயும் விழா நடக்கிறது தான் ரொம்ப விசேஷம். அம்மன் வழிபாடு, நீர்நிலைகளில் வணங்குறது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள் ஏகப்பட்டது விசேஷமாக நடைபெறும். இதுவும் இந்த டைம் அம்மன் வழிபாடு, அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, வேண்டுதல்கள் நிறைவேற்றுவது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, ஆடிப்பெருக்களை வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் கொண்டாட்டமாக மாறும். அதுலேயும் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடியில் வரக்கூடிய வெள்ளி போன்ற நாட்கள் கோவில்களில் கூட்டம் அலமோதோ. அதில் நீங்களும் போய் அம்பிகை வேண்டிங்கன்னா வரத்தை பெற முடியும். வேண்டிக் கொண்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். ஸோ இப்படி பல சிறப்புகளை ஆன்மீக ரீதியாக விவசாய ரீதியாக உள்ளடக்கக்கூடிய ஆடி மாதத்தில் சிறப்புகளும் நீங்கள் செய்ய வேண்டிய நிகழ்வுகளையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க மீன ராசிக்காரங்க. ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயமே அம்மன் வழிபாடு. ஆடி மாதம் முழுவதுமே அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. அதனால் உங்கள் ராசிக்காரங்க ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் அம்மன் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த நாளில் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி வழிபாடு செய்யுங்க. அம்மனுக்கு சிறப்பான மாதங்கிறதுனால சிறப்பு பூஜைகளும் அபிஷேகங்களும் செய்து வேண்டிக் கொள்ளுங்க. அப்படி குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாதவங்க ஊரில் இருக்கக்கூடிய காளியம்மன் மாரியம்மன் கோவிலுக்கு போய் கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது பண்ணுங்க. இல்லை திருவிழா நடந்தால் அதில் ஏதாவது உங்களால் கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும்னா அதை பண்ணி பயன்பெறுங்க.
மொத்தத்தில் ஆடியில் அம்மன் வழிபாடு உங்கள் ராசிக்காரங்க செய்திங்கன்னா வாழ்க்கை ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய், ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் உங்கள் ராசிக்கார பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். ஃபஸ்ட்டு இது செய்தால் மாங்கல்ய பலம் கூடும். ஆடி செவ்வாயில் உங்கள் ராசிக்காரங்க ஒவ்வையார் விரதம் இருக்கணும். கணவனின் ஆயுள், குழந்தை வரம், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க, திருமண வர கிடைக்க ஆடி செவ்வாயில் பெண்கள் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய வெள்ளி, ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் சுமங்கலி பெண்கள் உங்கள் கணவர் ஆயுள் நீடிக்க தீர்க்க சுமங்கலி வர பெற விரதம் இருந்து ஆடி வெள்ளியில் அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்யணும். அப்படி செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த வழிபாடுனால உங்களுக்கு கணவருடைய ஆயுள் நீடிக்கும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை, கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரியது. ஸோ ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருக்க துவங்கி உங்கள் ராசிக்காரங்க 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முடிக்கிறது சிறப்பு. அப்படியானால் உங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை வர கிடைக்கும். ஆடி கிருத்திகை அன்னைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதை பார்த்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை, ஆடி அமாவாசையில் முன்னோர்களுக்கு உங்கள் ராசிக்காரங்க தர்ப்பணம் கொடுத்தா 6 மாதம் தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனாலேயே சிறப்பு வாய்ந்தது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாத தவறிய உங்கள் ராசிக்காரங்க ஆடி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுங்க, மிகவும் உகந்தது. இந்த நாளில் கடற்கரை அல்லது நதிக்கரையில் போய் மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் கண்டிப்பாக கொடுக்க மறக்காதீங்க. அப்புறம் ஆடியில் பெருக்கு ஆடி 18. ஆக்சுவலி ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் புதுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடக்கூடிய விதமாக இந்த நாள் கொண்டாடப்படும். இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலையும் இந்த நாள் கொண்டாடப்படும். அதனால் காவேரி போன்ற நதிக்கரையில் புதுமண தம்பதிகள் இல்லை பழைய தம்பதிகளாக இருக்கக்கூடிய உங்கள் மீன ராசிக்காரங்க பெண்கள் ஆத்தங்கரையில் கூடி பூஜை செய்து புதிய ஆடை மற்றும் மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்ளுங்க, ரொம்ப விசேஷம். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய பூரம், ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூர நட்சத்திரத்தில் உமாதேவி அவதரித்ததாக புராணங்களில் சொல்லப்படுது. ஆண்டாள் அவதரித்ததும் இதே நாளில் தான். உலக மக்களை காப்பதற்காக அம்பாள் சக்தியாக உருவெடுத்ததும் இந்த நாளில் தான். அதாவது பார்வதி தேவி அவதரித்த நாளாக கருதப்படக்கூடிய நாள். இந்த நாளில் அம்மன் கோவில்களில் அம்மனுக்கு வளையல்கள் சாத்தி உங்கள் ராசிக்காரங்க வழிபாடு செய்யணும். பின்னர் இந்த வளையல்களை நீங்கள் பிரசாதமாக வாங்கி கைகளில் போட்டுக்கொள்ளணும். இந்த மாதிரி ஆடிப்புறத்தில் செய்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஆடியில் இப்படி விசேஷமாக நிறைய நீங்கள் செய்கிறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும். ஸோ மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. இப்போ உங்கள் மீன ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால் ஆடியில் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மீன ராசிக்காரங்க குலதெய்வ கோவிலுக்கு ஆடியில் சென்று வருவது யோகத்தையும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். தொழிலில் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். வேலை ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரும். அதோடு உத்தியோக தொழில் வியாபார ரீதியாக நம்பிக்கை ஏற்படும். எல்லா விஷயத்திலுமே ஏற்றத்தை ஏற்படுத்தும். சுவாச கோளாறு, அலர்ஜி, வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பது நல்லது. மெயினாக அவர்களுடைய வண்டி வாகனங்களில் அதிக கவனம் தேவை. ஸோ வண்டி வாகனங்கள் நீங்கள் கரெக்டாக போனாலும் கண்டிப்பாக எதிரில் வரவங்க ஏதாவது ஒன்று சில்மிஷம் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திங்கன்னா அந்த ஆபத்துலேருந்து தப்பிக்கொள்ளலாம். ஸோ அதனால் அந்த ஆபத்துலேருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.